சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கிறிஷ் சரியாக யார்கிட்டேயும் பேசாமல் சாப்பிடாம உன்னை பார்க்கணுன்றதுக்காகவே அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணியும் கிறிஷ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நீ இப்படியே செஞ்சிட்டு இருந்தனா கிறிஷ், பாட்டி மாதிரியே நானும் எங்கேயாவது போயிடுவேன், அப்புறம் உன்னை பார்க்க கூட நான் வரமாட்டேன்னு சொல்ல, உடனே கிறிஷ் வேண்டாம்மா, என்னை பார்க்க நீங்கள் எப்பயுமே வரணுமா அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறான். இதை பார்த்த உடனே இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க, இப்படியே நீ சொல்லி சொல்லி உன் பையன் உன் மேலே இருக்கிற பாசத்தை விட்டுட்டு நீ வேண்டான்ற முடிவு எடுத்தாலும் எடுத்துருவான். ரோகிணி, பேசாமல் உண்மையை சொல்லி கிறிஷை உன் கூடவே வச்சுக்க கூடாதான்னு கேட்க, என் நிலமை கிறிஷுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொன்ன ரோகிணிக்கு கிறிஷோட ஞாபகமாகவே இருக்குது. என்ன கிறிஷ் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான்? நான் அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன், நல்லபடியாக படித்து முன்னேறுவான், என்னை பற்றி யோசிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. கிறிஷ் இப்படி சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? கிறிஷை போய் பார்க்க போனால் கண்டிப்பாக கிறிஷ் என் கூட வரணும், உங்கள் வீட்டிலையே நான் தங்கிக்கிறேன்னு அடம் பிடிப்பான். அதுக்கப்புறம் கிறிஷ் அங்கே விட்டுட்டு வரதே பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி கிறிஷை பற்றி நினைக்கிறாங்க. இங்கே விஜயா மனோஜை பார்த்து கேட்குறாங்க, ஏன் மனோஜ், அதான் உன் கடையில் இருக்கிற பணத்தை யாரோ வேலை பார்க்குறவங்க எடுத்துகிட்டு போயிட்டதா சொன்னியே, அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதை ஏம்மா கேட்குறீங்க? அவங்க என்னை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வக்கீலை கூப்பிட்டு என்கிட்ட 1,00,000 ரூபா பணத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டு வந்திருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லைம்மா, ரோகிணி சொன்னாலேன்னு வேலைக்கு சேர்த்த அந்த ராணி ரொம்ப பெரிய ஆளுமா. என்னையே தப்பாக பேசி நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்னை மாட்டி விட்டுட்டு என்னை தலைகுனியை வச்சு என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லைம்மா, அந்த ராஜாவும் நிறைய போய் சொல்லிட்டாங்கம்மா. ஆனால் நான் உண்மையை தாம்மா சொன்னேன். கண்டிப்பாக அவங்க தாம்மா என் பணத்தை எடுத்துருக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன், போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வக்கீலை கூப்பிட்டு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா. 1,00,000 ரூபா பணத்தை கேட்டதுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு மாதம் 25,000 ரூபா பணம் கொடுக்குறேன்னு இந்த மாதத்துக்கு 25,000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ் நீ அந்த ரோகிணி பேச்சை கேட்காதுன்னு சொன்ன, அவள் பேச்சை உன்னை யார் கேட்க சொன்னது? இப்போ பாரு, ரோகிணியால் அந்த 2 பேரையும் உன் கடையில் சேர்த்த, அங்கேயே தங்க வச்ச, உனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டாங்களா? நீ பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்டா சம்பாதிக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறியே தவிர்த்து என்னைக்காவது எனக்கு நீ சம்பாதிக்கிற பணத்தையோ லாபத்தையோ கொண்டு கொடுத்துருக்குறியா? அம்மா உன்னை நல்லா படிக்க வச்சு, ஆனால் உன் நிலைமை இப்படி இருக்கே, எல்லார்கிட்டையும் ஏமாந்துட்டு தான் நிற்கிற. ரோகிணி தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கானா, மற்றவங்களும் உன்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்ல, என்னம்மா செய்கிறது? நான் ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல. எல்லார் பேச்சையும் கேட்டு இப்போ பெருசாக லாபமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கேம்மா. கடைக்கு கஸ்டமர் கூட சரியாக வரதில்லைன்னா பார்த்துக்கோங்களேன். வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைக்குள்ளே போனாலே தலை குனிஞ்சிக்கிட்டே போக வேண்டிய நிலமை வந்துருச்சுமான்னு சொல்லும்போது, நீ அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப ரோகிணி பேச்சை கேட்டிருக்க கூடாது, என்ன அங்கே வர வச்சிருக்கணும், அப்புறம் நான் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நம்ம பிரச்சனை செஞ்சிருந்தா போலீஸை வர வச்சுருப்பாங்க, என்ன மட்டும் இல்லை நீங்கள் வந்திருந்தா உங்களையும் மாட்டி விட்டுருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி இனியாவது கொஞ்சம் யோசிச்சு நல்லபடியாக பிஸ்னஸை பார்த்துக்கிற வழியை பாரு. இல்லை உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உடனே முத்து மீனா தான் நல்லா பொறுப்பாக இருப்பாங்க, கடையை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கொடுத்துடலான்னு உங்கள் அப்பா தேவையில்லாமல் பேசுவார். அப்புறம் நீ பிஸ்னஸ் செய்யாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். கொடுக்க வேண்டிய பணத்தை அந்த ராணிக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் கொடுத்துட்டு இனியாவது பிரச்சனை இல்லாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இதை அந்த முத்து மீனாக்கிட்டலாம் சொல்லிடாதீங்கம்மா, என் கடை பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் தெரிஞ்சால் உனக்கு பிஸ்னஸ் செய்யவே தெரியலன்னு அந்த முத்து என்னை ஏளனமாக பேசுவாம்மா. அதுலேயும் மீனா என் வீட்டுக்காரரை விட நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நீங்கள் சம்பாதிக்கிறத விட நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், உங்களை மாதிரி ஏமாந்து நிற்கிறத விட நாங்கள் ரொம்ப நல்லவங்க தான் சொல்லி மீனாவும் பேசுவாங்கம்மா அப்படின்னு சொல்ல, தெரியுதுல்ல, அப்போ நீ தான் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மனோஜ், உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சாலும் நீ தான் திருந்த மாட்டேங்கிறியே, இனியாவது கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. ரோகிணி சொன்ன மாதிரியே ரோகிணியோட அம்மா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணியோட சித்தி வீட்டுக்கு போனதால் நான் இங்கே சேர்ந்துட்டேன்னு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்கிட்ட பணம் கொடுத்து சித்தி வீட்டுக்கு போங்கன்னு ரோகிணி அனுப்பி வச்சிட்டா. நான் இங்கே இருக்கேன், என் பேரை அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பான். பேசாமல் உண்மையை சொல்லிடலான்னா, ரோகிணியோட வாழ்க்கைக்காக மீனா கேட்டும் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, பேசாமல் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட சித்தி வீட்டுக்கு போன ரோகிணியோட அம்மா இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மாடியில் துணிக்காய வைக்க போன ரோகிணி அவங்க ஃபோனை கீழே வச்சுட்டு போனதுனால ரொம்ப நேரமாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ரோகிணி எடுக்கலை.
அந்த சமயம் கிச்சன்ல இருந்து வந்த மீனாவும், "என்ன இந்த ரோகிணி எங்கே இருக்காங்க? இங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்களே" அப்படின்னு. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கூட பார்க்காம, "ரோகிணி, உங்களுக்கு ஃபோன் வருதுங்க. யாராவது கிளைண்ட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. நீங்கள் வேற சீக்கிரமாக அங்கே வேலைக்கு கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க ரோகிணி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும், "மீனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரோகிணிக்கு ஃபோன் வந்தால் ரோகிணி வந்து எடுக்க மாட்டாளா? நீங்கள் யாருங்க இங்கே வந்து ரோகிணியோட ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? முதல்ல நீங்கள் என்கிட்ட ரோகிணியோட ஃபோனை கொடுங்க" அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. ஆனால் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு மனோஜ் பார்க்குறதுக்குள்ளே அங்கே ரோகிணி வர, "மனோஜ், ஃபோனை கொடு" அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மீனாவும் மனோஜும் இங்கே என் அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கல. அதில் வேற அம்மான்னு வேற வந்துக்கிட்டே இருந்தது. மனோஜ் எப்படியோ மீனாவை திட்டிகிட்டு இருந்ததுனால ஃபோனை பார்க்கல போல அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜ், நீ ஏன் என் ஃபோன் எடுத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி, "நான் மீனா கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தா நீ என்ன என்கிட்ட கேட்குற? நான் உன்னுடைய வீட்டுக்காரர் தானே, உன் ஃபோனை எடுக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்ல, "இல்லை, எனக்கு நிறைய வேலைக்காக ஃபோனெல்லாம் வரும், நீ எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாடிக்கு போய், "அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணாங்க? எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு. இதில் மனோஜ் வேற இதெல்லாம் பார்த்துருந்தா அவ்வளவுதான். மனோஜுக்கு எனக்கு அம்மா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்புறம் மீனா என்னை வெளுத்து வாங்கி கிறிஷை பற்றின உண்மையவும் தெரிஞ்சிருப்பாங்க. நல்ல வேலை எப்படியோ எந்த உண்மையும் இவங்களுக்கு தெரிய வரல, ஃபோனையும் எடுத்து பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசுகிற ரோகிணி உடனே தன்னுடைய அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அதான் என்னையும் பார்க்க வேண்டாம், கிறிஷையும் பார்க்க வேண்டான்னு பணத்தை கொடுத்து சித்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சல்ல, அங்கே போன உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்னா என்ன? நானே ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேம்மா, நான் வீட்டில் இருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணப்போ என் ஃபோன் மனோஜ்கிட்ட இருந்தது, அந்த மீனாவும் பக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் நிலமை என்ன ஆகுறது? இங்கே இருக்கும்போது தான் என்னை நிம்மதியாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ விடலை. உண்மையை சொல்லிடுன்னு பிரச்சனை செஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போய் உங்களால் எனக்கு அவ்வளோ பிரச்சனை. இப்போ சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் என்னை மாட்டி விடணும்னு திட்டம் போடுறீங்களா? இனி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவே கூடாது. வேணும்னா நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். தேவையானப்போ பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். கிறிஷை நீங்கள் பார்த்துக்க வேண்டான்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ரோகிணி, கோவப்படாதடி. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு என் பேரனை பார்க்கணும் போல தோணுது. கிறிஷை நான் பார்த்துக்கிறேனே. நீ தான் தேவையில்லாமல் உங்களை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு ஊர்லேருந்து என்னையும் கிறிஷையும் கூப்பிட்டு வந்தது நீ தானடி. உன் பேச்சை கேட்டு நானும் என் பேரன் கிறிஷும் இந்த ஊருக்கு வந்தது தான் பெரிய தப்பு. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்க கூடாது. உன் பேச்சை கேட்டதுனால இப்போ பாரு, என்னையும் கிறிஷையும் நீ பிரிச்சிட்டல்ல. கிறிஷ் என் கூட இருக்கும்போது அவனை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல. ஆமாம்மா, ஆனாலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, கிறிஷ் இங்கேயே இருக்கட்டும்னு திட்டம் போட்டுட்டு தானேம்மா கிளம்பி போனீங்க. அது தப்பு தானே? அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், கிறிஷ் என் கூட இருக்கணும், கிறிஷை நான் எப்பயும் பார்த்துக்கணுன்னு. என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. இப்போ என்ன புதுசாக என் பேரன் கிறிஷை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க? இனி உங்களை நம்பி நான் கிறிஷை உங்கள் கூட விடுவேன்னு எப்படிம்மா நம்ப முடியும்? கிறிஷை எப்படி படிக்க வைக்கணும், எங்கே தங்க வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதான் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பணம் செலவானாலும் என் பையன் படிப்புக்கு நான் பார்த்து நல்லபடியாக செய்யணும்னு தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் அங்கேயே இருங்க. நீங்கள் கிறிஷை பார்த்துக்கவும் வேண்டாம், என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் கிறிஷை மறுபடியும் உங்கள் கூட ஒரே வீட்டில் தங்க வைக்கணுமா? முடியவே முடியாதுமா. இனி நீங்கள் கிறிஷை என்றைக்கும் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. நீங்கள் ஃபோனை வைங்க, நான் சித்திக்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, ரோகிணி, நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு மறுபடியும் பேசுகிறாங்க. என்னதாம்மா பிரச்சனைன்னு கேட்க, பேசாமல் முத்து மீனா கிட்ட உண்மையை சொல்லிடு. மீனா என்கிட்ட என்ன நடந்தது, என்ன உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உன்னை பற்றி யோசனை பண்ணி தான் நான் எந்த உண்மையும் சொல்லலை. பேசாமல் நீ உண்மையை சொல்லி கிறிஷை உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துரு. பாவம் கிறிஷ், நான் இல்லைன்னா சரியாக சாப்பிடக்கூட மாட்டான். நீ அவன் கூடவே இருக்கிறதுனால தான் நான் அவனை விட்டுட்டு வந்தேன். இப்போ கிறிஷ் தனியாக இருந்தால் அவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால சாப்பிடாம அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி என் பையனுக்கு பிரச்சனை வந்தால் அவனை பார்த்துக்க எனக்கு தெரியும். பெருசாக அக்கறை இருக்க மாதிரி நீ எல்லாம் நடித்து ஏமாற்ற வேண்டாமா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி ஃபோனை வச்ச உடனே, ரோகிணி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளேன்னு ரோகிணியோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. இங்கே ரோகிணி, என் அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசுகிறாங்களோ தெரியல. ஒரு பக்கம் அந்த கிறிஷ் என்னடானா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். அவனால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு நானே பதட்டமாக இருக்கேன். என் அம்மா என்னை புரிஞ்சுக்காமல் உண்மையை சொல்லிடுன்னு பேசுகிறாங்களே. இனி யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நான் என்ன செய்கிறனோ அதுதான் சரி. நம்ம முதல்ல பார்லருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் பிஏ தினேஷ் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட போகிறாரு. அங்கே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, இதுக்கு மேலே நம்மக்கிட்ட செலவு செய்ய பணமே இல்லை. ஆனால்
பணத்தை தரேன்னு சொன்ன ரோகிணி இன்னும் பணத்தை கொடுக்கவே இல்லை. என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்க வேண்டியதான், வேற வழி என்ன என்ன இருக்கு. ரோகிணியால் சிட்டியும் வசமாக மாட்டிக்கிட்டான். அவனும் வெளியில் வரலை எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு. சிட்டி இடத்துல நம்ம தங்கியிருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பணம் வேணும்ல. பணமே இல்லைன்னா நாம் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இங்கே பிஏ தினேஷ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் மறுபடியும் என் அம்மா தான் ஃபோன் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு ஃபோனை எடுக்காமலே இருக்கிறாங்க ரோகிணி. தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க ரோகிணி. மறுபடியும் ஃபோன் வரதை பார்த்துட்டு ஒரு வேளை கிளைண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுகிறாங்க. அங்கே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறேன், கல்யாணி அவ்வளோ வேலையா என்ன? இவ்வளோ வேலை இருக்கும்போது நிறைய சம்பாதிப்பல்ல, எனக்கு தர வேண்டிய பணத்தை அப்போ தர வேண்டியதானே அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணியும் என்னது நான் உனக்கு பணம் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. என்ன மறந்துட்டியா? உன்னை பற்றின எல்லா ஆதாரத்தையும் முத்துக்கிட்ட சொல்வேன், ஆதாரத்தோடு உன்னை மாட்டி விடுவேன்னு சொன்னதெல்லாம் மறந்துருச்சான்னு கேட்க, இல்லை உனக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன செய்ய, என் பையனை இப்போ நான் ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். அதுக்கு நிறைய பணம் செலவாயிருச்சு. இப்போ என்கிட்ட 1,00,000 பணம் தான் இருக்குது. அதுலேயும் என் அம்மாவுக்கு பணம் கொடுக்குறது, என் மாமியாருக்கு பணம் கொடுக்குறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிருச்சு. நீ கேட்ட பணத்தை அப்போவே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். நான் தான் இப்படி எல்லாத்துக்கும் அந்த பணத்தை செலவு செஞ்சுட்டேன். இப்போ என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன சொல்கிற ரோகிணி, உன் பையனை வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டியா? என்ன அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா? பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன செய்ய, நீ என்னடானா உனக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் பணத்தை கேட்டுட்ருக்க. என்னவோ நீ பணத்தை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி. இனி நீ கேட்டாலும் என்னால் தர முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஏற்கனவே உன் பையன் உன் வீட்டில் இருந்தப்பவே உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ வேற எங்கேயோ சேர்த்து விட்டுருக்கல்ல உன் பையனை. எங்கே இருக்கான் என்ன ஏதுன்ற உண்மை உடனே எனக்கு தெரிய வந்துடும். அப்புறம் என்ன, உன் பையனோட நான் நிற்பேன் உன் வீட்டில். பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் என் பையன் எங்கே இருக்கான்னு முத்து மீனா ஏன் ஒன்னால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எந்த பிரச்சனையும் நீ செஞ்சிடாத. இப்போ தான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன். அதனால் எப்படியாவது நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உன்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த பணத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன், என்னை நம்புன்னு சொல்ல. இல்லை ரோகிணி, உன்னை நான் இனி நம்ப மாட்டேன். என்கிட்ட இப்போ கொஞ்சம் கூட பணமே இல்லை. அப்புறம் நான் எப்படி சாப்பிட்றது, என்ன நான் பார்த்துக்கிறது? அதான் திட்டம் போட்டு அந்த சிட்டியை வேற உள்ளே அனுப்பிட்ட போலன்னு சொல்ல. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. நீ என்ன செய்கிற, யாரை ஏமாத்துற, எப்படியெல்லாம் நீ பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு எல்லாமே உன்னை பற்றி எனக்கு தெரியும். அதனால் இனியும் நீ பணத்தை கொடுக்காம இருந்தால் நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். நாளைக்கே எனக்கு பணம் வேணும். நீ பணத்தை கொண்டு கொடுக்கலன்னு வை, அப்புறம் நான் சொன்ன மாதிரி உன் பையனோட நிற்பேன். உன் பையனை கூப்பிட்டு உன்னை பற்றின உண்மையை சொல்லுவேன். என்ன ஏமாத்தலான்னு நினச்சேன்னா அப்புறம் ஏமாந்து போய் நிற்க போகிறது நீ தான். நான் சொன்னால் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணு. நீ பணம் கொடுக்கலன்னா நான் பிரச்சனை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு தினேஷ். ரோகிணி யோசிக்கிறாங்க, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். என் அம்மா சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. கிறிஷையும் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன். இனி பிரச்சனை வராது, யாரும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சா இந்த தினேஷ் என்னை ஃபோன் பண்ணி உடனே பணம் வேணும்னு கேட்குறான். அங்கே ஏற்கனவே மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தேன். அந்த பணத்தால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவங்க அந்த ராணிக்கெல்லாம் பணம் கொடுத்து ஒரு வழியாக இப்போ என் மேலே யாருமே சந்தேகப்படாத மாதிரி எல்லாமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு பார்த்தா இந்த தினேஷ் வேற பணத்தை கேட்டுட்ருக்கான். மறுபடியும் பணத்தை எடுக்கிறதுக்காக மனோஜோட கடையில் பணமும் இல்லையே, என்கிட்டையும் அவ்வளோ பணம் இல்லை. எடுத்த பணத்தையும் இங்கே நிறைய செலவு செஞ்சுட்டேன். இந்த தினேஷால் மறுபடியும் ஒரு புது பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. இங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வித்யா நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டா. அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதில் முருகன் வேற இருக்காரு. அதனால் வித்யா வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டா. மகேஸ்வரியும் எனக்கு உதவி செஞ்சிட்ருக்க, அவகிட்ட பணத்தை கேட்க முடியாதே. இப்போ என்ன செய்கிறது பார்க்கலாம். இந்த தினேஷால் இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. பணத்தை கேட்டாலும் நம்ம தரலனாலும் தினேஷ் இத்தனை நாள் ஆகியும் நம்மளை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லலையே. அதனால் பணம் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக தினேஷ் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாகவே இருந்துடுறாங்க ரோகிணி. பணத்தையும் ஏற்பாடு பண்ணாமையே இருக்கிறாங்க ரோகிணி. இங்கே கிறிஷ் யார்கிட்டையும் பேசாமல் ரோகிணியை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான். என் அம்மாவுக்கு என் மேலே அக்கறையே இல்லை. ஃபோனில் பேசும்போது கூட திட்டுறாங்க. அதுலேயும் என் பாட்டி என் கூட இருந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முத்து மாமா, மீனா அத்தை எல்லாரும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ணாமலை தாத்தா நீ எப்பயும் என் கூடயே இருக்கணும் கிருஷ்ணன் சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே என் அம்மா அங்கே வித்யா ஆண்டி வீட்டில் தங்க வச்சாங்க. இப்போ இங்கே தனியாக தங்க விட்டுட்டாங்க.
இங்கே யார்கிட்ட பேசுறதுன்னு கூட தெரியல. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. என் பாட்டியை பார்க்கணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஆனால் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களே. நான் சாப்பிடாம இருக்கேன். எங்கள் அம்மா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றி யோசித்த கிருஷால் சரியாக சாப்பிடவும் முடியல. அங்கே சரியாக படிப்பில் கவனம் வைக்கவும் முடியல. என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி எப்போ பார்த்தாலும் அடம்பிடிச்சிக்கிட்டு அம்மாவை கூப்பிடுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும்னு கிருஷ் அழுதுகிட்டே இருக்கான். அதனால் எவ்வளவோ ஃபோன் பண்ணியும் ரோகிணியை கிருஷை பார்க்கவே இல்லை. அதனால் கிருஷ் சரியாக சாப்பிடாம இருக்க அங்கே கிருஷ் மயங்கிடுறான். உடனே அங்கே இருந்த டீச்சரும், சார் இங்கே பாருங்களேன், கிருஷ் சரியாக சாப்பிடலை, இவன் வேற மயங்கிட்டான் சார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கிருஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் அங்கே தினேஷ் பார்க்குறாரு. கிருஷை பார்த்த உடனே அங்கே வந்தவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன, இந்த பையன் கிருஷ் தானே? இவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே, இந்த கிருஷுக்கு என்னாச்சு அப்படின்னு தினேஷ் கேட்குறாரு. உடனே அங்கே இருந்தவங்களும், இல்லை அவங்க அம்மா ஏதோ வெளியூரில் வேலை பார்க்குறதுனால அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த கிருஷை இங்கே சேர்த்து விட்டாங்க. ஆனால் தன்னுடைய அம்மாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருந்த கிருஷ் சரியாக சாப்பிடலை. எவ்வளவோ சொன்னோம், அவங்க அம்மாவையும் பார்க்க சொன்னோம், கிருஷை பார்க்க யாருமே வரலை. அதெல்லாம் யோசனை பண்ணி கிருஷ் சாப்பிடாம இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே டாக்டரும் கிருஷுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க அங்கே சரியாக சாப்பிடாததுனால தான் கிருஷுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த உடனே தினேஷ்க்கு ரொம்ப கோவம் வருது. இந்த ரோகிணி என்ன இப்படி இருக்கா? ரோகிணிக்கிட்ட நான் பணம் வாங்கணும்னு நினச்சது உண்மை. ஏன்னா அந்த ரோகிணி என்ன ஏமாத்திருக்கா. ஆனால் கிருஷை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய பையனை கூட கவனிக்காமல் அப்படி என்ன ரோகிணிக்கு அவள் வாழ்க்கை முக்கியம்னு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா. இனி இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. ரோகிணி எனக்கு பணமே கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த கிருஷிக்காக நம்ம ஒரு நல்லது செய்யணும்னா ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டு இந்த கிருஷை ரோகிணியை பார்த்துக்கிற மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கிருஷோட நிலைமையை பார்த்து மனசு மாறின பிஏ தினேஷ் ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இங்கே கிருஷுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. நல்லபடியாக கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூடயே இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கிருஷ் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே படிக்கிறதுக்காக வரட்டும் அப்படின்னு அங்கே முடிவெடுக்கிறாங்க. டாக்டரும் அதே தான் சொல்கிறாங்க. கிருஷுக்கு இப்போ அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அவங்க பாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் இங்கே இருக்கிறத விட கிருஷ் அவங்க அம்மாவை வர சொல்லி நீங்கள் அனுப்பி வைங்க, அதுதான் கிருஷுக்கு நல்லது. கிருஷ் இப்போ நல்லா சாப்பிட்டானா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. அந்த சமயம் அங்கே வேலை பார்க்குற டீச்சரும் மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னால், ரோகிணி அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். நான் அங்கே வந்தால் அப்புறம் கிருஷை நான் எங்கே கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறது? இப்போ யார் வீட்லேயும் கிருஷை தங்க வைக்க முடியாது, கிருஷ் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருஷ் வேணும்னே தான் இப்படி செய்கிறான். அவன் நல்லா சாப்பிட்ருந்தாலோ உங்கள் பேச்சை கேட்டிருந்தாலும் இப்படிலாம் ஆயிருக்காதுல்ல. சரியாக சாப்பிடாம அடம்பிடிச்ச கிருஷுக்கு இப்படி ஆயிருக்குன்னா நான் வந்தால் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வரேன்னு அடம்பிடிப்பானே அப்படின்னு சொல்லி ரோகிணி கிருஷை கண்டுக்காமையே விட்டுடுறாங்க. ஆனால் பிஏ தினேஷ் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு இந்த கிருஷோட அம்மா ரோகிணியை ரொம்ப நல்லா தெரியும், நானும் அவங்க சொந்தக்காரங்க தான். சொல்லப்போனால் கிருஷ் நீ சொல்லு, நானே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, உடனே கிருஷும் ஆமாம் இவர் எனக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், என்னை விடுங்க, இவங்க என்னை என் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தினேஷ் சொன்ன மாதிரியே கிருஷ்ணன் சொல்கிறான். உடனே இல்லைங்க, அவங்க அந்த மகேஸ்வரியை வர வைக்காமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் கிருஷ் ரொம்பவே அழுகிறான். இனியும் அவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக சரி நீங்களே கிருஷை கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல கிருஷுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே தினேஷ்கிட்ட கேட்குறான், எங்கள் அம்மாவை உண்மையாகவே உங்களுக்கு தெரியுமா? இல்லை எங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவீங்கல்ல, மீனாத்தை முத்துமாமா இருக்கிற வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க, அங்கே போனால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு இங்கே தங்கவே பிடிக்கல, இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, நான் அங்கேயே இருக்கேன், நான் அங்கேயே அவங்க சொல் பேச்சு கேட்டு அங்கேயே நான் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். தினேஷ் சொல்கிறாரு, கிருஷ் அதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அம்மா ரோகிணி உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போய் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி இனி அந்த ரோகிணி உன் கூடவே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்காக பேசி ரோகிணியை மாட்டி விடணும். இனி கிருஷ்ணை இப்படி ரோகிணி தனியாக விடவும் கூடாது, தான் பையன்தான் முக்கியம்னு ரோகிணிக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகவே தினேஷ் பணம் முக்கியம் இல்லை, ஆனால் கிருஷோட வாழ்க்கை முக்கியம், அதை கூட புரிஞ்சுக்காத ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி ஒரு முடிவெடுத்து கிருஷுக்காக பேசி கிருஷ் அங்கேருந்து கூப்பிட்டு வராரு பிஏ தினேஷ்.
முத்துவும் தன்னுடைய சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அங்கே அருணை பார்க்குறாரு. முத்துவை பார்த்த உடனே அருணுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் முத்து அருணை கண்டுக்காம அமைதியாக அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. உடனே அருண் சிரிச்சுக்கிட்டே அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தல முதல்லலாம் முத்து என்னை பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு தேடி வந்து பிரச்சனை செய்வார். ஆனால் இப்போ என்னை பார்த்த உடனே அமைதியாக போகிறான்னா அதுக்கு காரணம் நான் பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன். அந்த முத்து சாதாரண கார் டிரைவர், அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போகிறான் பாத்தியான்னு சொல்ல, உடனே அங்கே வந்த முத்து சொல்கிறாரு, ஆமாம் நான் சாதாரண கார் டிரைவர் தான். நீ பொறுப்பான வேலையில் இருக்கல்ல, அப்போ உன் வேலையை மட்டும் பாரு. நான் எதுக்கு உன்கிட்ட வந்து பிரச்சனை செய்யணும்? நீ யார் முதல்ல? நான் சாதாரண கார் டிரைவராக இருந்தாலும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நீ எல்லாரையும் ஏமாத்துவ, அவமானப்படுத்துவ. உன்கிட்ட நின்று பேசுனா தப்புன்றதுக்காக நான் அமைதியாக போகிறேன். உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலை. நேர்மையாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ என்னெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் கண்டிப்பாக நீ வசமாக மாட்டிக்க போகிற. அப்போ தெரியும் இந்த முத்து யாருன்னு. நான் கிளம்புறேன். நீ என் வழியில் வராத வரைக்கும் நானும் உனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். புரியுதா அருண் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அருணோட ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு, பாத்தியா அந்த முத்து முன்னாடியே என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. முத்துவுக்கு மட்டும் நீ பிரச்சனை செஞ்ச அப்புறம் இந்த வேலையில் நீ இருக்கவே முடியாது. அந்த முத்துவை ஒன்றும் நீ சாதாரணமாக நினைக்காத. அவனுக்குன்னு ஏதாவது நீ பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலே அந்த முத்து ஒன்றை சும்மா விட மாட்டான். அந்த முத்து ஒன்றும் உன்னை பார்த்து அமைதியாக போகலை, உன்கிட்ட பேச பிடிக்காம அமைதியாக போயிட்டுருக்கான். நீ வேற அப்படின்னு அருணை பார்த்து சிரிச்சுட்டு அருணோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போக முத்து மேலே இன்னும் ரொம்பவே கோவம் வருது அருணுக்கு. மீனா எப்பயும் போல் தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்க சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவும், மீனா என்ன சமைக்கிறேன்னு கேட்க, இல்லைங்க கிறிஷோட ஞாபகம் வந்தது. கிறிஷுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிட்ருக்க. கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. ஆனால் கிறிஷ் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியல. ஏதோ ஒரு உண்மையை கிறிஷோட அம்மாவும் கிறிஷோட பாட்டியும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க கிறிஷை பார்க்க போகிறது இனி? இங்கே கிறிஷ் வேற எங்கே இருக்கானே தெரியல. ஆனால் ஒரு உண்மை மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. கிறிஷோட அம்மா கண்டிப்பாக வெளியூரில் வேலை செய்யவே இல்லை. அவங்க இங்கே எங்கேயோ பக்கத்தில் தாங்க கிறிஷை வச்சு பார்த்துட்ருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஷை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து கிறிஷ் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சமையல் செய்யும்போது கிறிஷோட ஞாபகத்தில் மீனா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இப்படி பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என் பையனை இந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு இந்த மீனாக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது? நான் தான் கிறிஷோட அம்மா. கிறிஷை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியாதா? இந்த மீனா முத்து என்னவோ கிறிஷ் மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்க மாதிரியும் ரொம்பவே அக்கறையாக இருக்கிற மாதிரியும் இப்படி மற்றவங்கள ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியுமா? கிறிஷை பார்த்த உடனே உன் அம்மா யார், அவங்க எங்கே இருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு மீனா ஆசைப்படுறாளே தவிர்த்து கிறிஷை பார்த்துக்கணுன்ற எண்ணம் இவங்க 2 பேர்த்துக்குமே இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தா எதுக்காக கிறிஷை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? அது மட்டும் இல்லை, என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவும் என் மேலே உள்ள சந்தேகத்தை அவங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் எல்லாரும் ஏமாற்றிட்டுருக்காங்க இந்த மீனாவும் முத்துவும். அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க ரோகிணிக்கு ஃபோன் வருது. தினேஷ் ஏற்கனவே பேசி கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்ததால் தினேஷ் ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த தினேஷ்க்கு வேறு வேலையே இல்லை. மறுபடியும் ஃபோன் பண்ணி பணம் கேட்டால் என்கிட்ட எங்கே இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு? இப்போ அவனை சும்மா விடக்கூடாது, நல்லா திட்டிட வேண்டிதான் அப்படின்னு ஃபோன் எடுத்து தினேஷ்கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட பணம் இல்லை. நீ கேட்டாலும் என்னால் பணத்தை கொடுக்க முடியாது. உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்க, அதான் நான் சொன்னேன்ல ஆதாரத்தோடு வருவேன்னு, உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு. என் வீட்டுக்கா? என் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, உன் பையனை பார்த்தேன், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தான் போல் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை எப்படி சொல்கிறதுக்கு? உன் பையன் முடியாமல் இருந்திருக்கான், சாப்பிடாம அவன் உன்னையே நினச்சி கஷ்டப்பட்டிருக்கான். அப்போ கூட அதை நீ பெருசாக நினைக்கலல்ல. இப்போ ஒன்று சொல்லட்டுமா? உன்கிட்ட பணம் வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. பணத்தை கேட்டு நான் ஃபோன் பண்ணவும் இல்லை. உன் பையனை உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன், அவனை நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. தினேஷ் ஃபோன் பண்ணி பணம் வேண்டான்னு சொல்கிறான், என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். என் பையனை நான் எங்கே சேர்த்துருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. தினேஷ் ஆனால் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறானா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல தினேஷ்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு, நீ யார் முதல்ல என் பையனை கூப்பிட்டு வர்றதுக்கு? அவனை நான் எங்கே தங்க வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அதான் போனேன்ல, அவன் ஸ்கூலுக்கு போய் அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் அம்மா கிட்ட நானே கூப்பிட்டு வரேன்னு உன் பையனை நான் கூப்பிட்டு வந்துட்டு தான் இருக்கேன்.
வேணும்னா உன் பையன்கிட்ட பேசுறியா? இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பையன் கிறிஷையும் கூப்பிட்டுட்டு முத்து வீட்டில் வந்து நான் நிற்பேன். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ. நான் சொன்னா நீ நம்பலல்ல, நான் சொன்னதை செய்வேன். ஆனால் இந்த முறை பணத்துக்காக நான் இதெல்லாம் செய்யலை ரோகிணி. நீ எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன். ஆனால் உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு உன் பையன் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கல்ல. அங்கே சரியாக சாப்பிடாம உன் பையன் தன்னுடைய அம்மா கூட இருந்தாதான் அவனுக்கு இப்படியெல்லாம் ஆகாதுன்னு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே சொல்லியிருக்காங்க. ஆனால் கிறிஷை பார்க்க வர சொல்லி உன்னை கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னெலாம் சொன்னியாமே. உனக்கு உன் பையன் மேலே உண்மையான பாசமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அப்புறம் நீ கொடுக்குற பணம் எனக்கு எதுக்கு? அதான் உன்னை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடலான்னு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். சரி, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பிஏ தினேஷ். வீட்டில் இருக்க ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது? என் பையனை நானும் என் ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் அங்கே கூப்பிட்டு போய் சேர்த்தோம். இவன் யார் முதல்ல பேசி அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு? நான்லாம் யாரையும் சும்மா விட மாட்டேன். யார் வந்து கூப்பிட்டாலும் இவங்க அப்படி தான் வந்து என் பையனை அனுப்பி வைக்கிறதா என்ன? இதெல்லாம் தப்பு தானே? ஒருவேளை இந்த தினேஷ் பொய் சொல்கிறானா என்னன்னு எனக்கு புரியலையே. பேசாமல் என் ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. இந்த மீனாவும் முத்துவும் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கிறிஷை எப்படியாவது கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதில் இந்த தினேஷ் வேற என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிறிஷ் இத்தனை நாள் எங்கே இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அவனை வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த தினேஷால் எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு விஜயா பார்வதின்னு பேசிக்கிட்டே வராங்க. அத்தை என்ன பார்வதியத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு என்னை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் என்னம்மா பார்வதி நல்லா இருக்கியான்னு கேட்க, ஆமா அண்ணே, இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் விஜயாவால் எனக்கும் நிறைய வேலையெல்லாம் கிடைக்குதே. அதான் விஜயா புது புது வேலையெல்லாம் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதான் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சவாரிக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் இங்கே விஜயா வீட்டுக்கு கிறிஷ் மட்டும் தனியாக வந்து நிற்கிறான். கிறிஷை பார்த்த உடனே முத்துவும் அப்பா இங்கே பாருங்கப்பா கிறிஷ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே விஜயாவும் என்னது கிறிஷா? அந்த பையன் கிறிஷை தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போனதா நீ தானே முத்து அங்கே பேசிட்டு வந்தப்போ சொன்ன. மறுபடியும் இந்த கிறிஷ் எப்படி நம்ம வீட்டுக்கு தனியாக வந்திருக்க முடியும்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு புரியுது. கிறிஷ் தனியாக வரலை, பிஏ தினேஷ் கூட தான் இருக்காரு. வேணும்னே திட்டம் போட்டு என்னை மாட்டி விடுறதுக்காக, நான் பணம் கொடுக்கலன்றதுக்காக இந்த தினேஷ் இப்படிலாம் செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க. உடனே விஜயாவும் எதுக்கு இந்த கிறிஷ் இங்கே வந்தானா? ஆமாம், யார் கூட வந்திருக்கான்? தனியாக வர வாய்ப்பு இல்லையே, என்னென்னு பாரு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும் கிறிஷ் உள்ளவா கிறிஷ், எதுக்கு அங்கேயே நிற்கிறேன்னு கேட்கும்போது, தாத்தா நான் மட்டும் தனியாக வரல, என்னை கூப்பிட்டு வந்ததே இவர் தான் அப்படின்னு அங்கே தினேஷையும் வர வைக்க. தினேஷை பார்த்த முத்து ரொம்ப கோவமா, நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? கிறிஷை எங்கே பார்த்த? எப்படி கூப்பிட்டு வந்த? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு நான் எப்போ தேடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் வசமாக மாட்டியிருக்கேன்னு சொல்ல. முத்து, என் மேலே கோவப்படாதீங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் உண்மையை சொல்லி கிறிஷை உங்கள் வீட்டிலேயே விட்டுட்டு போகலான்றதுக்காக தான் வந்தேன்னு சொன்ன உடனே ரோகிணி உடனே தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்த மீனாவும் ஏங்க முதல்ல அவரை உள்ளே வர சொல்லுங்க, பாவம் கிறிஷ் எவ்வளோ நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கான், கிறிஷ் நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பெரிய உண்மையை நீ சொல்ல போகிற? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு முத்து பிரச்சனை செய்கிறாரு. உடனே அண்ணாமலை முத்து கொஞ்சம் அமைதியாரு, நம்ம கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தாலும் என்ன நடந்ததுன்னு நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்ல. உடனே விஜயாவும் ஆமாம் ஆமாம், இந்த கிறிஷோட அம்மா முதல்ல எங்கே இருந்தாங்க, எதுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு நீயும் மீனாவும் ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக தான் இவர் வந்திருக்காரோ என்னவோ. ஆமாம், இந்த பையனை இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? இவன் ஒன்றும் எங்கள் சொந்தக்கார பையன்லாம் இல்லை, ஏதோ இந்த மீனா முத்துக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவோட பேரன்தான். ஆனால் இந்த கிறிஷை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு விஜயா கேட்கும்போது உடனே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, கிறிஷோட பாட்டியும் இப்போ கிறிஷை பார்த்துக்க இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. கிறிஷ் தனியாக இருந்தான். கிறிஷை எங்கே சேர்த்து விட்டுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூலில் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கிறிஷை சேர்த்து விட்டுருந்தாங்க. கிறிஷ் அங்கே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான். சரியாக சாப்பிடாம தன்னுடைய அம்மாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணுன்ற ஆசையில் அவன் ரொம்பவே அங்கே அடம் பிடிச்சிருக்கான், அழுதுருக்கான். ஆனால் என்ன, அவங்க அம்மா கிறிஷை பார்க்க வரலை. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம், அவங்க வேலை முக்கியம். அதனால் தன்னுடைய பையனை பற்றி யோசிக்கலை. அங்கே ஸ்கூலில் சேர்த்து விட்டால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. அதனால தான் கிறிஷ் வந்து ஹாஸ்பிட்டல்லலாம் இருந்தான். இதெல்லாம் நானும் பார்த்தேன். டாக்டர்கிட்ட கேட்டப்ப கிறிஷ் தன்னுடைய அம்மா கூட இருந்தால் தான் அவன் நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பான்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலை
அதுக்கு நீங்கள் அவங்க அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கே தானே கூப்பிட்டு போயிருக்கணும். இங்கே கூப்பிட்டு வந்தா அப்படின்னு கேட்க, இங்கே தான் கிறிஷோட அம்மா இருக்காங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன்னு மறுபடியும் சொல்ல, மீனா எனக்கு ஒன்றுமே புரியலங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? கிறிஷ் இங்கே நான் எங்கள் வீட்டுக்கு வந்தது சந்தோஷம். ஆனால் கிறிஷோட அம்மா யார், எங்கே இருக்காங்க? இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். நானும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். ஆனால் எங்களால் இந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதை எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்துவும், உண்மையை மட்டும் சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை மறுபடியும் ஏமாத்தலாம் நினச்சிங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிறிஷ் அழுதுகிட்டே, முத்துமாமா என்னை இங்கேருந்து அனுப்பிடாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன், இங்கேயே இருக்கிற முத்துமாமா அப்படின்னு சொல்ல, கிறிஷ் நீ சாப்பிட்டியான்னு கேட்க, சரியா எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல முத்துமாமா, என் அம்மா என்னை அப்படியே அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க முத்துமாமான்னு சொல்லி அழுகிறான். இவங்க அம்மா யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும், அவங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே வந்து கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் பிஏ தினேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் வீட்டு மருமக ரோகிணி எங்க, அவங்கள வர சொல்கிறீங்களா? ஏன்னா அவங்க தான் கிறிஷோட அம்மா, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தானே கிறிஷும் இருக்கணும், அதான் கூப்பிட்டு வந்தேன். சொல்லப்போனால் உங்கள் வீட்டு மருமக ரோகிணி உங்களுக்கு தெரியாமல் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க. கிறிஷ் தன்னுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சா நீங்கள் உங்கள் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கல்ல, அதனால் பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தினேஷ் கேட்க, இப்படி தினேஷ் சொன்ன உடனே இதெல்லாம் எதிர்பார்க்காத விஜயா, முத்து, மீனா, அண்ணாமலை, பார்வதினு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ரோகிணியை பற்றியா சொல்கிறீங்க? ரோகிணியோட பையனா இந்த கிறிஷ்? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன விஜயா இதெல்லாம்? ரோகிணி ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தினா, ஏதோ அதை நீ மன்னிச்சு ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்ட. இப்போ என்ன, இங்கே வந்தவர் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு? உண்மையாகவே உங்களுக்கு ரோகிணியை பற்றி எல்லாமே தெரியுமா, இல்லை பொய் சொல்கிறீங்களான்னு பார்வதி கேட்க, நான் பொய் சொல்கிறதா இருந்தா எதுக்காக கிறிஷை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு கேட்குறாரு தினேஷ். உடனே கிறிஷை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, இந்த ஆள் சொல்கிறது எல்லாமே உண்மையா கிறிஷ்? உன் அம்மா தான் இங்கே இருக்கிற ரோகிணியான்னு கேட்க, ஆமாம் பாட்டி, இங்கே இருக்காங்கல்ல ரோகிணி, அவங்க என் அம்மா தான். என் பாட்டி அவங்கள கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் ஊரில் இருந்தப்ப அப்பப்போ வந்து என் அம்மா என்னை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியக்கூடாதுன்னு என்னை அப்படியே வேற ஒரு ஸ்கூலில் சேர்க்குறேன்னு அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால் அழுதுகிட்டே இருந்தேன், சரியாக சாப்பிடலை, அப்படியே மயங்கிட்டேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போ கூட என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க முயற்சி செஞ்சாங்க. என் அம்மா வர முடியாது, கிறிஷை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, என்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் இவர் வந்து எனக்கு உதவி செய்கிறேன், உங்கள் அம்மாவை பார்க்க உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அங்கே வேலை பார்த்த எல்லார்கிட்டேயும் பேசி புரிய வச்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார். என் அம்மாவை பார்க்க போகிறேன்ற ஆசையில் நானும் இங்கே கிளம்பி வந்தேன். என் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு கிறிஷ். கிறிஷ், இப்போ உங்கள் அம்மாவை தானே பார்க்கணும், நான் வர சொல்கிறேன். மீனா, அந்த ரோகிணியை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் ரவி, ஸ்ருதி, இங்கே வந்து மனோஜ்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர, என்ன கிறிஷ் வந்துட்டானா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மீனா, ஆமாம், கிறிஷ் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, யார் அவங்க? கிறிஷ் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருந்தாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து ஸ்ருதியும். அந்த சமயம் ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே விஜயா அங்கே போயிட்டு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்னடி, என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கிறிஸ் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? கிறிஷ் உன்னோட பையன் தானே? அதான் நீ யார் என்னன்னு ரொம்ப தெளிவாக உன்னுடைய லட்சணத்தை உன் பையனே சொல்கிறானே, அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்டி, கிறிஷ் என் பையன்தான், கிறிஷ் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். கிறிஷை பற்றின உண்மை தெரிஞ்சால் மனோஜை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் மனோஜ் என்னை கண்டுக்க மாட்டாருன்னு நினச்சேன். அதனால தான் உங்கள் எல்லாரையும் ஏமாத்தினேன், பொய் சொன்னேன், இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் மனோஜ் கூட வாழ்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன். என்னை மன்னிச்சிருங்க. உண்மை தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னை வெளியில் அனுப்பிடாதீங்க. எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல, என்னது யாரும் இல்லையா? கிறிஷ் உன் பையன்னா கிறிஷோட பாட்டி இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க தானே உன் அம்மா, அப்புறம் என்ன யாருமே இல்லைன்னு சொல்கிற? இப்படியே ஏதாவது சொல்லி ஏமாற்றி நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கலாம்னு நினச்சியா அப்படின்னு கிறிஷ் முன்னாடி பலார்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னை இப்படி தானே யோசிக்காமல் எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் எங்கெங்கேயோ தங்க வச்சாங்க, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கிறிஷ் மீனாவையே பார்த்துட்ருக்கான்.
உடனே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, முத்து இந்த உண்மையை சொல்லலான்றதுக்காக தான் உங்கள் காரில் நான் வந்தேன். அப்போவே நீங்கள் என்னை புரிஞ்சுக்காம அங்கேருந்து வெளுத்து வாங்கி அனுப்பிட்டீங்க. அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட பேசி இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு இந்த வீட்டு மருமக ரோகிணி நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் பொறுமையாக இருந்தேன். இப்போ கூட அவங்கக்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் கிறிஷை பார்த்த உடனே என் மனசு மாறிடுச்சு. கிறிஷை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியை மாட்டி விடணும். அப்போ தான் கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். கிறிஷும் தன்னுடைய அம்மா கூடவே இருப்பான் அப்படின்றதுக்காக தான் நான் கிறிஷையே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி நான் நினச்ச மாதிரி ரோகிணிக்கிட்ட இப்போ பணம் வாங்கணும், ரோகிணியை மாட்டி விட்டுட்டு அதன் மூலமாக நான் சந்தோஷப்படணும்னு வரல. கிறிஷோட நிலமைய புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதான் உங்ககிட்டயே கிறிஷை கூப்பிட்டு வரணும்னு நினச்சி வந்தேன். என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க முத்துன்னு சொல்ல, என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன்? நீ வீட்டுக்கே எப்போ வேணாலும் இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். உனக்கு ரோகிணிக்கிட்டேருந்து பணம் வாங்கணும், அதுக்கு உங்ககிட்ட இருந்த ஆதாரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு இருந்தேன். நீயும் எங்களை ஏமாத்திருக்க. ஆனால் இப்போயாவது உங்களுக்கு உண்மையை சொல்லணும், கிறிஷை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன். நீயும் நிறைய தப்பு செஞ்சுருக்க. இந்த ரோகிணியை பற்றின உண்மையை நீங்களும் தானே மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் தப்பு செஞ்சேன், ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன். கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சு, கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்துக்கிட்டே பிஏ தினேஷ் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே மீனா முத்துன்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. பார்த்தீங்களா ரோகிணி, இங்கே உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இருந்த அந்த தினேஷ் கூட திருந்திட்டாரு. உங்கள் பையன் மேலே உள்ள அக்கறையில் இங்கே கூப்பிட்டு விட்டுட்டு உங்களை பற்றின உண்மையை சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நீங்கள் உங்கள் பையன் மேலே கொஞ்சமாவது பாசமாக இருந்தீங்களா, அக்கறையாக இருந்தீங்களா? எங்ககிட்டயாவது சொல்லியிருந்தா நாங்கள் கிறிஷை பார்த்துருந்துருப்போம். மனோஜ் கூட வாழணும்னு சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே கிறிஷை பார்த்து சொல்கிறாங்க, உன் பையன் கிறிஷ் வந்துட்டான்ல ரோகிணி, இனி அவனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புன்னு விஜயா சொன்னதை கேட்ட உடனே இங்கே ரோகிணி அழுகிறாங்க. உடனே கிறிஷ் பேசுகிறான், இல்லை பாட்டி, எங்கள் அம்மா கூட நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் அம்மா கூட இருக்கணுன்ற ஆசையில் நான் இங்கே வரலை. நான் என்னை ரொம்ப நல்லா மீனா அத்தையும் முத்து மாமாவும் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இங்கே வந்தேன். முத்து மாமா, என்னை எங்கள் அம்மா கூட அனுப்பிடாதீங்க. எங்கள் அம்மா வேணும்னா இங்கேருந்து போகட்டும். அவங்க நிறைய தப்பு செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்கள இங்கேருந்து அனுப்புனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை நம்பி நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா தன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை பார்த்துக்கல. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அக்கறை இல்லை. அதனால் அவங்கள நம்பி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன். அண்ணாமலை தாத்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் அழுதுட்ருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மனோஜ் ரொம்ப கோவமாக ரோகிணிக்கிட்ட பேசுகிறாரு. ஏன் ரோகிணி இப்படி ஏமாத்துனேன் பாத்தியா? நீ சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு உன் பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி உன் கூட வரமாட்டேன்னு கிறிஷே சொல்கிறான். உன்னெல்லாம் நம்பி உன் கூட நான் எப்படி வாழ முடியும்? உன் பையன் கிறிஷே உன்னை நம்பலை, நான் மட்டும் நம்பி ஏமாந்து போய் இருக்கணுமா? நீ இந்த வீட்டில் இருக்க உனக்கெல்லாம் தகுதியே இல்லை. இங்கேருந்து கிளம்பி போயிரு. அது மட்டும் இல்லை, என்னை பார்க்கணும், பேசணும், என் கூட சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம்லாம் உனக்கு இருக்கவே கூடாது. நீ சொன்ன பொய்க்காகவும் நீ எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனதுக்காகவும் கண்டிப்பாக உன் கூட நான் சந்தோஷமாக வாழவே மாட்டேன். இது என்னுடைய உறுதியான முடிவு அப்படின்னு மனோஜ் கோபமாக பேச, இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. பிஏ தினேஷ்க்கு பணம் கொடுத்துருந்தா கூட, இங்கே கிறிஷை பார்த்துருந்தா கூட என்னை பற்றின உண்மையை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ பிஏ தினேஷ் என்னவோ நான் திருந்திட்டேன்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என் பையன் கிறிஷ் கூட என் கூட வரமாட்டேன்னு, முத்து மீனா தான் முக்கியம்னு இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. விஜயா, பார்வதி, மனோஜ்னு எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறதுனால வேற வழியே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கைக்காக மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் உதவி கேட்டு ரோகிணி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச ரோகிணிக்கு எங்களால் உதவி செய்ய முடியாதுன்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷ் அம்மா கூட வரியா, நம்ம 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்ல. வர முடியாதுமா, நான் உங்கள் கூட வரவும் மாட்டேன், உங்களை நம்பவும் மாட்டேன். என்னையும் என் பாட்டியவும் இங்கே கூப்பிட்டு நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏமாத்துனீங்கல்லம்மா, உங்களை நான் இனி நம்பி ஏமாற மாட்டேன். எனக்கு மீனா அத்தையும் முத்து மாமாவும் போதுமா, அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு கிறிஷ் சொன்னதை கேட்டு ரொம்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.